மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திருமாவளவன் எடுத்த திடீர் முடிவு அதிர்ச்சியில் திமுக தலைமை. என்னங்க திருமாவளவன் அப்படி என்ன போல்டு டிசிஷன் எடுத்துட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பாமக உள்ள வந்தா நாங்க திமுக கூட்டணியில வரமாட்டோம் அப்படின்னு திட்டவட்டமாக இன்று பேசி இருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். திருமாவளவனோட இந்த பேச்ச இந்த முறை நாம சாதாரணமா கடந்து போக முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. இதற்கு முன்னால திருமாவளவன் நிறைய முறை பேசியிருக்காருங்க. நாங்க திமுக கூட்டணியில இருக்க மாட்டோம், திமுக விடுதலை சிறுத்தையை மதிக்கிறது இல்ல, பட்டியல் சமுதாய மக்களுக்கு முக்கியத்துவத்தை திமுக தர்றது இல்ல அப்படின்னு பல மேடைகள்ல பல முறை திருமாவளவன் பேசி இருக்கிறார். அப்படி அவர் பேசி இருந்தாலுமே அடுத்தடுத்த தேர்தல்கள்ல திருமாவளவன் திமுகவிற்கு ஆதரவாக இருந்தார், திமுக கூட்டணியில் தான் இருந்தார். ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதா பேச்சை கேட்டு மக்கள் நல கூட்டணின்னு போனாரு. ஆனா ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா மறுபடியும் திமுக பக்கமே திருமாவளவன் வந்துட்டாரு. ஆனா எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருமாவளவன் இப்படிதாங்க பேசுவாரு, திடீர்னு எலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா பணத்தை வாங்கிட்டு திமுக பக்கம் தான் போவாரு, மாற்று கருத்தே இல்ல, திருமாவளவன் திமுக பக்கம் தான் போவாரு அப்படின்னு எல்லாருமே பொதுவா சொல்றாங்க. ஆனா இவ்வளவு நாட்களாக திருமாவளவன் ஏன் திமுக பக்கமே இருந்தாரு அப்படின்னா, திருமாவளவனுக்கு வேற ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சோ தற்பொழுது விஜய் என்ற ஒரு ஆப்ஷன் திருமாவளவனுக்கு இருக்கிறது. இதற்கு முன்னால கூட விஜய் திருமாவளவன் விமர்சனம் பண்ணிருக்கலாம். ஆனா கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் விஜயை விமர்சனம் பண்ணல. அது மட்டும் இல்லாம தேமுதிகவும் காங்கிரசும் விஜய் பக்கம் போகலாம் அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த தகவல் அப்படியே திருமாவளவனுக்கு போகுது. அப்ப திருமாவளவன் என்ன யோசிக்கிறாரு, அப்போ தேமுதிகவும் காங்கிரசும் வராங்க அப்படின்னா நாமளும் போனோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கும் கூடுதல் தொகுதிகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் யோசிக்கிறாரு. ஆனா இங்க ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த பக்கம் திமுக திருமாவளவனை என்ன சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவ்வளவு நாட்களா நம்ம கிட்ட தானே சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, நமக்கு ஆதரவா இருந்தீங்க, உங்களுக்கு ஃபேவரா நிறைய செஞ்சு கொடுத்தமே, நீங்க எவ்வளவோ கலவரம் எல்லாம் பண்ணிருக்கீங்க, எவ்வளவோ விஷயங்கள் மற்ற சமுதாயத்துக்கு எதிராக உங்க சமுதாயத்தை தூண்டி விட்டீங்க, உங்களால எவ்வளவு விஷயங்கள் செஞ்சோம், உங்களுக்கு எதிராக நாங்க எதுவுமே செய்யலையே, பல விஷயங்கள்ல உங்களை காப்பாத்தி இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி திமுக திருமாவளவன் கிட்ட பேச, சோ திருமாவளவன் இப்ப இங்கேயா அங்கேயா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இதுல இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் காங்கிரசுக்கு 60 தொகுதிகள் வரைக்கும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாராம். இந்த தகவல் காங்கிரசுக்கும் போயிருக்கு. சோ ராகுல் காந்தி இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்காரு, திமுக கிட்ட பேரம் பேசுறாரு. ஆட்சியில பங்கு கொடுக்குறீங்களா இல்லையா, 35 பிளஸ் ஒரு 5, அதாவது 40 தொகுதி வரைக்கும் எங்களுக்கு வேணும். ஏன்னா பிஜேபி இவங்க அதிமுக கிட்ட 40 தொகுதி கேக்குறாங்க, அதற்கு அதிமுக சம்மதம் தெரிவித்து விட்டதாக தகவல் எல்லாம் கிடைச்சிருக்குங்க, அதனால எங்களுக்கு 40 தொகுதி வேணும், கொடுக்குறீங்களா இல்லையா, 40 தொகுதி பிளஸ் ஒரு ராஜ்யசபா வேணும் அப்படின்னு நம்ம காங்கிரஸ் திமுகவை மிரட்டிட்டு இருக்காங்க. யாரை வச்சு மிரட்டுறாங்க அப்படின்னா, விஜய வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பக்கம் விஜய் நீங்க வந்தீங்கன்னா 60 தொகுதி தரோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல தேமுதிகவும் விஜய் பக்கம் வந்தாங்கன்னா அப்ப காங்கிரஸ், தேமுதிக, இவங்க திருமாவளவன் இப்படி எல்லாரும் உள்ள வந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல வாக்கு சதவீதம் உள்ள ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி அமையும். விஜய் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட அதாவது ஒரு 20-23% வாக்குகள் என்பது இந்த கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. திருமாவளவன் வந்தாருன்னா வரும், திருமாவளவன் வரல அப்படின்னா வாக்கு சதவீதம் கம்மியாகும். அதே நேரத்துல காங்கிரசுக்கு 12% இருக்குங்க அப்படின்னு இந்த விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடிய காங்கிரஸ் கோஷ்டி இருக்கு இல்லையா, அந்த கோஷ்டி சொல்லுது 12% இருக்குங்க காங்கிரசுக்கு. திமுகவோட கூட்டணியில இருக்கிறதுனாலதான் நமக்கு காங்கிரஸோட உண்மையான ஸ்ட்ரென்த்தே தெரியல, நாம திமுக கூட்டணியில இருந்து விலகி தனியா நின்னாதான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும், அதனால இந்த முறை திமுக வேண்டாம், நாம விஜயோட நிப்போம், அப்பதான் நம்முடைய முழு பலம் என்பது தெரியும். நாம ஒரு 50-60 தொகுதியில ஜெயிச்சோம் அப்படின்னா நாம திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கும் ஒரு பெரிய, அதாவது எப்படி சொல்ற, ஒரு சவாலா இருக்கலாம். ஒரு 50-60 தொகுதியை நாம ஜெயிச்சோம் அப்படின்னா நாம ஆட்சியில பங்கு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் விஜயும் அப்படிதான் நினைக்கிறாரு. நமக்கு இருக்கிற ரசிகர்கள் பட்டாளத்தை வச்சு நம்ம ஒரு 50 தொகுதி வரைக்கும் ஜெயிக்கலாம் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. சோ இந்த பக்கமும் மெஜாரிட்டி போக விடாம, திமுக பக்கமும் மெஜாரிட்டி போக விடாம, அதிமுக பக்கமும் மெஜாரிட்டி போக விடாம நாம ஒரு 50-60 தொகுதியில ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இவங்க கிட்டயும் பேரம் பேசலாம், ஆட்சியில பங்கு கொடுங்கன்னு. அதிமுக கிட்டையும் பேசலாம், திமுக கிட்டையும் பேசலாம். 2 பேர்ல யாரு நமக்கு ஃபேவரா பண்றாங்களோ அவங்க பக்கம் சாஞ்சோம் அப்படின்னா அவங்க ஆட்சி நடக்கும், அவங்களோட நம்ம கூட்டணி ஆட்சியும் பண்ணிக்கலாம்.
அமௌண்ட்டும் கேட்டு வாங்கிக்கலாம். சோ இதுதான் வந்து தாவேகாவினுடைய ஒரு பிளான். சோ விஜயை யார் இயக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக மொத்தம் தாவேகாவோட பிளானும் இதுதான். காங்கிரஸ் விஜயோட சேர்ந்தாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து இதைத்தான் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் விஜய், காங்கிரஸ், தேமுதிக இவங்கெல்லாம் சேர்ந்தாங்க அப்படின்னா திமுகவுக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது, அதிமுகவுக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்தாதான் தெரியும். ஏன்னா விஜய் அவர்களினுடைய உண்மையான வாக்கு சதவீதம் என்ன அப்படிங்கறதே இந்த தேர்தல்ல தான் தெரிய போகுது. அதனால ஒருத்தரோட வாக்கு சதவீதம் என்னன்னு தெரியாம நாம வந்து முழுசா எதையும் சொல்லிட முடியாது. ஆனா அதே நேரத்துல விஜய சாதாரணமாகவும் எடை போட முடியாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய யங்ஸ்டர்ஸ், இப்ப புது ஓட்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த 5 வருஷத்துல புதுசாக ஓட்டர் ஐடி வாங்கின அந்த ஓட்டர்ஸ், அவங்க எல்லார்கிட்டையும் நான் பெரும்பாலும் கேட்டுட்டேன். 90% யங்ஸ்டர்ஸ் வந்து விஜய் விஜய் விஜய்னு சொல்றாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. இது வந்து எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இந்த விஜயனுடைய வாக்கு சதவீதம், இந்த இளைய தலைமுறை விஜய் விஜய்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இளைய தலைமுறையுடைய வாக்கு என்பது விஜய்க்கு போச்சு அப்படின்னா இதனால யாருடைய வாக்கு சதவீதம் குறையும்? திமுகவுக்கு குறையுமா, அதிமுகவுக்கு குறையுமா, யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்கும், யாரு வந்து கீழே போவாங்க, யாரு மேல போவாங்க, இல்ல யாருக்குமே கிடைக்காதா? இந்த மாதிரி பல கேள்விக்குறிகள் இருக்குது. ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ எதுவா இருந்தாலும் ரிசல்ட் வந்தாதான் தெரியும். இப்ப திருமாவளவன் வந்து என்ன சொல்லிட்டாரு ஸ்ட்ரிக்டா, ராமதாஸ் உள்ள வந்தாருன்னா நாங்க வெளியே போயிடுவோம் அப்படின்னு. அப்போ ராமதாஸ் உள்ள வர்றது கன்ஃபார்ம் தான். திமுக கூட்டணியில ராமதாஸ் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்போ திருமாவளவன் ராமதாஸுக்கு எதிராக வெளியில போயிட்டாருன்னு வைங்களேன், திருமாவளவன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 5% வாக்குகள் அப்படிங்கிறது அப்படியே விஜய் பக்கம் போகும். என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 21% பட்டியல் சமுதாய மக்களின் வாக்குகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த 21% பட்டியல் சமுதாய வாக்குகள்ல 5% வாக்குகள் அப்படிங்கிறது திருமாவளவன் கிட்ட இருக்கு. இதனால பட்டியல் சமுதாய மக்கள்ல பெரும்பான்மையான வாக்குகள் அப்படிங்கிறது விஜய் காங்கிரஸ் கூட்டணி பக்கம் போச்சு அப்படின்னா காங்கிரசினுடைய கனவு நிறைவேறிடுச்சுன்னு அர்த்தம். காங்கிரஸ் இத்தனை ஆண்டுகளாக அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, எப்படியாவது திமுக அதிமுக தயவு இல்லாம தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கியை நாம பெறணும், பழைய நிலைமைக்கு காங்கிரஸ தமிழ்நாட்டுல கொண்டு வரணும் அப்படின்னு காங்கிரஸ் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு ஆதரவாக, அதற்கு கை கொடுக்கும் விதமாக விஜய் இருக்கிறார். இப்ப விஜயோடு திருமாவளவனும் சேர்ந்தாரு அப்படின்னா நிச்சயமாக சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு சில கட்சிகளும் வந்து ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தம் இது திமுகவிற்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும். திருமாவளவன் இந்த பக்கம் திமுக இருந்து வெளியில வந்து விஜயோட சேர்ந்துட்டாரு அப்படின்னா, திருமாவளவனும் காங்கிரஸும் சேர்ந்துட்டாங்கன்னா திமுக அதோட தமிழ்நாட்டுல காலி. இத வந்து நான் தெளிவா சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. திருமாவளவனும் காங்கிரஸும் வெளியில வந்துட்டாங்கன்னா அதோட திமுக முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் திமுக வெற்றி பெறாது. அதற்கு பதிலாக காங்கிரஸ், விஜய் இவங்க தான் ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுப்பாங்க. அதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த தேர்தலில் என்ன நடக்குது அப்படின்னு. அடுத்தடுத்து நிறைய ட்விஸ்ட் இருக்கு, சொல்ல முடியாது. காங்கிரஸ் திடீர்னு திமுக பக்கம் வந்தாலும் வரலாம், இல்ல விஜய் பக்கம் போனாலும் போகலாம். என்ன நடக்குதுங்கிறத நாம வேடிக்கை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.